ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிறைய பேர் இந்த கோபே இன்ட்ரடக்ஷன் வீடியோ தாங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக நான் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது இல்லையா, நம்மளோட யூடியூப் சேனல்ஸில் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். இந்த பாருங்கள், கோபே இதில் நான் உங்களுக்கு ரிட்டெய்லர் அக்கௌண்ட்டாக வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அக்கௌண்ட் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த அக்கௌண்ட்டை நான் உங்களுக்கு இதில் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். சரியா? இப்போ எனக்கு கொடுத்த அக்கௌண்ட்டை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதில் டெமோ அக்கௌண்ட்டை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த டெமோ அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் வந்து வெப் யூஸரில் போகிறேன், உங்களுக்கு ஈஸியாக இன்ட்ரடக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. இந்த பாருங்கள், இதுதான் ரிட்டைலர் அக்கௌண்ட்டோட அமைப்பு. சரியா? இதில் ஹோம் பேக்கேஜ் இருக்குது. ஹோம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்ஸு, இது கமிஷன் டேபிள் இதெல்லாம் காட்டும். எனக்கு கமிஷன் டேபிள் எல்லாம் இருக்குது இதில். அப்புறம் அதில் உங்களுக்கு எவ்வளோ கமிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ரிப்போர்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட ட்ரான்சாக்ஷனும் உங்களோட ட்ரான்சாக்ஷன் சமரியையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ட்ரான்சாக்ஷன் இன்றைக்கி எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்ற ட்ரான்சாக்ஷனை பார்த்துக்கலாம். அது இல்லாமல் டேட் கொடுத்து நீங்கள் இதுக்கு முன்னுக்கு போட்டது, அதாவது ஒரு 5 டேஸுக்கு முன்னாடி, 3 டேஸுக்கு முன்னாடி அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். போட்ட பேமெண்ட் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷனில் காட்டுதான்ற மொபைல் நம்பர் அடித்து பார்க்கலாம். என்ன ப்ரைவேட்டரை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன ரீலோட் போட்டிங்க அப்படின்னு. ப்ரீபெய்டாக இருக்கலாம், போஸ்ட்பெய்டாக இருக்கலாம், D2H இருக்கலாம். இதுகள் வந்து இதில் போகுதா அப்படின்னு, போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். அதில் ஸ்டேட்டஸ் என்னது, ஆக்டிவில் இருக்கா, சக்ஸஸில் இருக்கா, இல்லாட்டி பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கக்கூடிய இது இருக்குது. அதில் அதே ரிப்போர்ட்டில் சமரியும் இருக்குது. உங்களுக்கு அது ஒரு மாதத்துக்குள்ளே சமரி, அதெல்லாம் அந்த ப்ரைவேட்டருக்குள்ளே சமரி எல்லாம் நீங்கள் இதில் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். அப்புறம் பில்லிங், இந்த பில்லிங்குள்ளே தான் உங்களோட வாலெட் இருக்கும். சரியா? உங்களோட வாலெட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் அதே இதில் உங்கள்கிட்ட பேமெண்ட் ரிக்வஸ்ட்டும் கொடுத்துக்கொள்ளும். இப்போ நீங்கள் பேமெண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டுக்கு நீங்கள் ரிக்வஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ ரிக்வஸ்ட்டு வந்து இதில் இருக்குது ரிக்வஸ்ட்டு. இந்த பாருங்கள், மேலே க்ரீன் கலரில் நியூ ஃபண்ட் ரிக்வஸ்ட்டுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அந்த கிளிக் பண்ணி அதில் பாருங்கள் மேலே அமௌண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 10,000 போடுறீங்க அப்படின்னா 10,000 போட்டாச்சு. பேமெண்ட் டைப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த பேமெண்ட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று கேஷ் டிபாசிட்டாக இருக்கலாம், ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம், இல்லாட்டி கேஷ் இன் பர்சன். அப்படின்னா நீங்கள் உங்களோட ஏஜென்ட்டுக்கோ இல்லாட்டி உங்களுக்கு மேலே இருக்கிறவட்ட நீங்கள் அக்கௌண்ட் எடுத்துருக்கீங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம், அட்மினாக இருக்கா, அவங்கள்ட்ட கையிலேயே கேஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கேஷ் கையிலேயே கொடுத்துட்றா கேஷ்னு போடலாம். இல்லாட்டி ஆன்லைனில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி கொடுக்கலாம். கொடுத்துட்டு எந்த பேங்க்குக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி செலக்ட் பண்ண முடியும். அடுத்து எந்த பேங்க்குக்கு போட்டிருக்கீங்கன்னு செலக்ட் பண்ணலாம். பிரான்ச்சை கொடுக்கலாம். சரியா? இது என்ன பிரான்ச் அப்படின்றத கொடுக்கலாம். ஏதாவது ஒரு ரீமார்க் ஏதாவது போடலாம். அதாவது ரீமார்க்குன்றது நீங்கள் சம்டைம் நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கலாம். ஸ்லிப்பை போட மறந்துருக்க மாட்டீங்க, பேமெண்ட் ரிக்வஸ்ட்டை கொடுக்க மறந்துருப்பீங்க. அப்போ அந்த நேரம் நீங்கள் அது எஸ்டர்டே போட்ட பேமெண்ட் இல்லாட்டி இது டுமாரோ போட்ட பேமெண்ட்டு அதை அக்செப்ட் பண்ணித்தாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி கீழே டிக் இருக்குது பாருங்கள், க்ரீன் கலர் டிக், ஐ அக்ரீன்னு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிக்வஸ்ட்டு போயிடும். அப்புறம் அவங்களுக்கு இப்போ பேமெண்ட் போடணும், அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் தெரியலை அப்படின்னா உங்களுக்கு இந்த பில்லிங்கில் போயிட்டு கூட பேமெண்ட் மெத்தட்னு இருக்கும். இந்த இருக்குது பேமெண்ட் மெத்தட். இந்த பேமெண்ட் மெத்தட்டில் கூட நீங்கள் போயிட்டு இப்படி பேமெண்ட்டை வந்து பார்த்துக்கொள்ள இயலும். அவங்க என்னென்ன பேங்க் போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கொள்ள இயலும். சரியா? அடுத்து பே டிஸ்க்குன்னு இருக்குது. இந்த பே டிஸ்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பே டிஸ்கில் உங்களுக்கு எல்லா விதமான ரீலோடுகளும் இதில் இருக்கும். ப்ரீபெய்டு இருக்கும், அதாவது ஃபோனுக்கு ரீலோட் போடுறது 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா பேக்கேஜுகள். 909 ரூபா போடுவாங்க, 297 ரூபா போடுவாங்க, 277 ரூபா போடுவாங்க.
இப்போ இதை எடுத்தீங்க, டயலாக் எடுத்தீங்கன்னா அதில் முக்கியமான பேக்கேஜஸ் எல்லாம் எனக்கு லிஸ்ட் ஹவுஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பாருங்கள், நாங்கள் லிஸ்ட்டில் காட்டுது இது குயிக் அமௌண்ட்டுன்னு வாங்க. அப்போ உங்களுக்கு டக்குன்னு ஒரு நம்பர் அடிக்கிறீங்களா, நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட்டை டைரெக்டாக குயிக்காக போட்டுக்கொள்ளலாம். அந்த ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. சரியா? அதே மாதிரி போஸ்ட்பெய்டும் அப்படி தான். போஸ்ட்பெய்டில் வந்து பில் தானே, அதில் வந்து குயிக் அமௌண்ட் இருக்காது. நீங்கள் பில்லில் வந்து 1000 ரூபா 2000 ரூபா 3000 போடுவாங்க பில்லு நில் பண்ணுறதுக்காக. அடுத்து D2H. இந்த D2H வந்து நீங்கள் டயலாக்கோ எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த D2Hல வந்து இப்போ டிஷ் டிவி எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க, வீடியோகான் எடுக்கிறீங்கன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. இந்த வீடியோகானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் போடுறேன். சரியா? 11 47 41 896. இந்த நம்பரோட இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் அப்படின்னா, இந்த கஸ்டமர் இன்ஃபோன்னு ப்ளூ கலரில் விழுவுது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு இது ஒன்று வரும், ஸ்க்ரீன் ஒன்று. அதில் பாருங்கள், அந்த க்ரீன் கலரை பச்சை பண்ணிங்கன்னா லோட் ஆகி அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, மந்த்லி எவ்வளோ டீஆக்டிவேட் இருக்கா ஆக்டிவில் இருக்கான்னு இதில் காட்டும், யார் பேரில் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் காட்டும். அதுக்கு நீங்கள் பேக்கேஜை செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுலேயே பேக்கேஜ் லிஸ்ட்டு காட்டும். இந்த ஃபுல்லாக லிஸ்ட் இருக்குது. இதில் தெலுங்கு வேணுமா தமிழ் வேணுமா அப்படின்றது இந்த இதில் காட்டும். ஃபுல்லாக எத்தனை சேனல்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக இதுலேயே லிஸ்ட்லேயே பார்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு. அடுத்து நீங்கள் ரீலோட் போட்டுட்டீங்க, ஆனால் அவங்களுக்கு வரலன்றாங்க. அப்போ அப்படின்ன போல் நீங்கள் என்ன செய்யணும், அவங்கள ஸ்க்ரீனை வந்து ஆன் பண்ணி வைக்க சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நம்பரை போட்டு இது ஹெவி ரீப்ரெஷ்னு ஒன்று இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ரீப்ரெஷ் ஆகும். இந்த இங்கே கீழே பாருங்கள் விழுவது ஹெவி ரீப்ரெஷ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு டிஸ்பிளே வந்து காட்டும். அதே மாதிரி இதில் லேண்ட்லைன் இருக்குது. இந்த லேண்ட்லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயலாக் இருக்கும், HNB ஃபினான்ஸ் லோன் இருக்குது, இக்மன் இருக்குது. இந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த லேண்ட்லைனில் வந்து உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இன்டர்நெட்டுக்கு போனீங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் வந்து டயலாக் SLT இது ரெண்டு தானே ஸ்ரீலங்காவில் இருக்குது. இந்த டயலாக் SLT ரெண்டுமே அதோட போஸ்ட்பெய்ட் ப்ரீபெய்ட லிங்க் இருக்குது இதில் இன்டர்நெட்டில் வந்து. அப்புறம் எலக்ட்ரிசிட்டியில் வந்து வாட்டர் பில், இது ரெண்டுமே இதில் உங்களுக்கு வியூ பண்ணும். அப்புறம் வாட்டருக்குள்ள நம்பர், ஃபோன் நம்பர் போட்டு அவங்களுக்கு அடிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்றும் போகும். அப்புறம் இன்சூரன்ஸ், இந்த இன்சூரன்ஸுக்கெல்லாம் நீங்கள் பேமெண்ட்டு போடலாம். இதில் காட்டுற எல்லா இதுக்கும் போடலாம். அடுத்து இதில் பேகோன்னு இருக்குது, அது வந்து உங்களுக்கு குயிக்காக பண்ண முடியும். அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பேடிஸ்க்கெல்லாம் போக தேவையில்ல, டக்குன்னு குயிக்காப்பி போடுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஒன்று தான் இது. எந்த ரீலோட வேணாலும் போடலாம். அது கீழேயும் நாங்கள் உங்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கோம், சின்னதாக இருக்குது. இதில் இது நான் வெப் வியூவில் காட்டுறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. மொபைல் வியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெருசாக இருக்கும். இந்த அதை க்ரீனை கிளிக் பண்ணிங்கன்னா டக்குன்னு குயிக்காக வரும். இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து மொபைல் வியூவுக்கு மாற்றி காட்டுறேன். இந்த மொபைல் வியூவுக்கு மாறிடுச்சு. இந்தாங்க எனக்கு க்ரீன் கலர் இருக்குது. இதை க்ரீன் கலரில் உங்களுக்கு இது க்ரீன் ரவுண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இது இப்படி வரும் உங்களுக்கு. அப்புறம் அது இல்லாமல் இந்த ஆப்ஷன்களை வந்து சேஞ்ச் பண்ணிக்கால முடியும். இந்த ஆப்ஷன்களை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த இருக்குங்க எனக்கு ஒரு கோடு இது மாதிரி 3 கோடு மாதிரி, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரைட் சைடில் உள்ளதை லெஃப்ட்டுக்கு போட்டுக்கணும் அப்படின்னா லெஃப்ட்டுக்கு போட்டுக்கலாம். இது மேலே போட்டுக்கொள்ளணும் அப்படின்னா மேலேயும் சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும். இதில் லெஃப்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அது யூஸாக இருக்கும். நான் லெஃப்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இந்த பாருங்கள், இப்போ இதில் நான் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்து இப்போ மேலே போட்டிருக்கிறேன், மேலே வர மாதிரி. இப்போ நான் இதை சைடில் போட்டேன்னா அந்த சைடில் வரும் அப்படி. இப்போ இந்த பாரையே உங்களுக்கு மாற்றினா கூட மாற்றிக்கலாம். இந்த பக்கம் வரணுன்னா இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பிளாக் கலரில் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இப்போ இது பிளாக்கில் தானே இருக்குது. இப்போ இதை அதுவும் மாற்றிக்கொள்ளையிலும் தான், ஃபுல்லாக பிளாக்குக்கு மாற்றிக்கொள்ளையிலும். அந்த மாதிரி இந்த ஆப்ஷனெல்லாம் இந்த இதில் இருக்குது. மற்ற ரீலோடுகளை விட, மற்ற பிளாட்ஃபார்மை விட, இப்போ நம்மகிட்ட இருந்த பிளாட்ஃபார்மை விட இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ் ஒன்று இருக்குது.
அப்படி ஒன்று இதில் ஒரு இது ஒன்று இருக்குது. உங்களுக்கு வேறு டவுட்டுகள் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் இருக்கிற ஒவ்வொரு இதுலையும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு நான் செஞ்சு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ நீங்கள் எல்லாம் பார்த்ததுக்கு.